ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன், நான் உங்கள் அரவிந்த். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 vs Snapdragon 4 Gen 2. ஸோ இந்த ரெண்டு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ப்ராசஸரை தான் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட், எதை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வரும். நிறைய ப்ராடக்ட்டுக்கு அடிக்கடி ப்ரைஸ் ட்ராப்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ப்ரைஸ் ட்ராப் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றியெல்லாம் அப்டேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஆஃபர்ஸ் பற்றி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த ரெண்டு ப்ராசஸர் எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா 6th September 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 4 Gen 2 27th January 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் Snapdragon 6 Gen 1 புது ப்ராசஸர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி இது 2022லேயே வந்த ப்ராசஸர் தான். பட் இப்போ தான் இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த ரெண்டு ப்ராசஸருமே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 nm சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். பட் TSMC கிடையாது, சாம்சங் ஆக்சுவலி இந்த ரெண்டு சிப்பையுமே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ TSMC சிப் கிடையாது, சாம்சங் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு சிப்புமே பார்த்தீங்கன்னா ARM வெர்ஷன் 8.2a அப்படின்ற இந்த ARM வெர்ஷனுக்கு கீழே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய சிப் செட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு சிப்புடைய CPU ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருக்குது, எத்தனை கிளஸ்டர்ஸாக CPU ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அதோட கிளாக் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு Snapdragon 6 Gen 1 இதை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஆக்டோகோர், அந்த ஆக்டோகோரை பார்த்தீங்கன்னா ரெண்டை தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 Cortex A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும், இன்னொரு 4 Cortex A55 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் 4 Gen 2 பார்த்தோம்னா இவங்களுமே ஆக்டோகோரை ரெண்டை தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 Cortex A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடையும், 6 Cortex A55 கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருமே ரெண்டை தான் கிளஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலும் இதில் ஹெவி டாஸ்க் அப்படின்னு வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு Snapdragon 6 Gen 1ல 4 Cortex A78 கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. பட் Snapdragon 4 Gen 2ல அது ரெண்டு கோர் தான் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா CPU சைடில் Snapdragon 6 Gen 1 4 Gen 2 விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய CPU ஆர்கிடெக்சராக தான் இருக்குது. அதே மாதிரி CPUக்கான கேட்ச் மெமரின்னு வரும்போது ஆக்சுவலி Snapdragon 6 Gen 1ஓட CPU கேட்ச் மெமரி என்ன அப்படின்ற அந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. ஸோ கிளியராக அவங்க அதை மென்ஷன் பண்ணலை. பட் Snapdragon 4 Gen 2ல பார்க்கும்போது L3 கேட்ச் மெமரி 2 MB இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக Snapdragon 6 Gen 1ல அந்த 2 MBக்கு கீழே இருக்காது. 2 MB கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா 4 MBக்கான கேஷ் மெமரியாவது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேட்ச் மெமரியில் பெருசாக இங்கே எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்ல முடியல. Snapdragon 6 Gen 1ஓட வேல்யூ தெரியாதனால. பட் கண்டிப்பாக Snapdragon 4 Gen 2 விட Snapdragon 6 Gen 1ல கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து GPU சைடுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 6 Gen 1ல அவங்களுடைய Adreno 710 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 4 Gen 2ல Adreno 613 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் Adreno 710 உடைய GPU ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக தெரியல, அவங்க மென்ஷன் பண்ணல. பட் GPU antutu பார்க்கும்போது 1 lakh above அப்படின்ற antutu ஸ்கோர் வந்திருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 4 Gen 2ல பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த Adreno 613 உடைய GPU ஃப்ரீக்வன்சி 955 MHz GPU ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதே மாதிரி இதோட GPU antutu பார்க்கும்போது 59,589 antutu கொடுத்துருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே கிளியராக இந்த antutu வச்சே தெரியுது. ஆக்சுவலி Snapdragon 4 Gen 2 நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் பேசியிருப்போம். Snapdragon 4 Gen 2 வந்து CPU சைடில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் GPU சைடில் வீக்காக தான் இருந்தாங்க. கொஞ்சம் சுமாரான GPU தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே GPU ஸ்கோர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா GPU சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு நல்ல GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேமிங் சென்ட்ரிக்காலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கேமிங்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக Snapdragon 4 Gen 2 உங்களுக்கு செட் ஆகாது. Snapdragon 6 Gen 1 அதை விட பெட்டராகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்து RAM and ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி ரெண்டு சிப்லையுமே நமக்கு LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா அந்த LPDDR5 2750 MHz அந்த RAM ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 22 GB பேண்ட்விட்த் ஸ்பீட் தான் இருக்குது. அண்ட் Snapdragon 4 Gen 2ல பார்க்கும்போது இந்த LPDDR5 RAM டைப்பை 3200 MHz RAM ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குறாங்க. அதே மாதிரி 25.6 GB பேண்ட்விட்த் ஸ்பீடோட இருக்குது. ஸோ அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே LPDDR5 RAM டைப் இருந்தாலும் அந்த RAM உடைய பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Snapdragon 4 Gen 2 6 Gen 1ஓட கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ப்ளூடூத் அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு வரும்போது இங்கே Snapdragon 6 Gen 1ல பார்த்தோம்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 சப்போர்ட் அண்ட் வைஃபை 6 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் Snapdragon
Snapdragon 4 Gen 2ல Bluetooth version 5.1 and Wi-Fi 5க்கான சப்போர்ட் தான் இருக்குது. என்னதான் Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பழைய ப்ராசஸராக இருந்தாலும் இதில் இன்னுமே லேட்டஸ்ட்டான Bluetooth and Wi-Fi சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே Snapdragon 6 Gen 1 பார்க்கும்போது 200 மெகா பிக்சலுக்கான மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் 12 பிட்கான ட்ரிபிள் ISP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது இந்த ISP யூஸ் பண்ணி நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியுமா. அதுவே இந்த பக்கம் Snapdragon 4 Gen 2 வரும்போது இங்கே 108 மெகா பிக்சலுக்கான மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கேயுமே 12 பிட்கான ட்ரிபிள் ISP தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் மேக்ஸிமம் 1080 பிக்சலில் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட்டோட. ஸோ அந்த வகையில் நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இங்கே Snapdragon 4 Gen 2 விட Snapdragon 6 Gen 1ல இருக்கக்கூடிய இந்த ISP இவங்களுடைய ப்ராசஸிங் இவங்களுடைய கேமரா செட்டப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அப்படியே டிஸ்பிளே சைடுக்கு வந்தோம்னா இங்கே வித்தியாசம் கிடையாது. ஆக்சுவலி ரெண்டு ப்ராசஸருமே மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே பார்க்கும்போது 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இன்டர்நெட் மோடம்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி ரெண்டுமே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான 5G ப்ராசஸர். ஸோ 5G மோடம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. அதில் Snapdragon 6 Gen 1 பார்த்தீங்கன்னா Snapdragon X62 அப்படின்ற இந்த 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub 6 GHz millimeter wave ரெண்டுத்துடைய சப்போர்ட்டும் இருக்கும். இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.9 Gbps அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.6 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அதுவே இந்த பக்கம் Snapdragon 4 Gen 2ல பார்க்கும்போது இங்கே Snapdragon X61 அப்படின்ற 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub 6 GHzக்கான மோடம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட் கிடையாது, அதை நோட் பண்ணிங்க. மற்றபடி இதில் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 900 Mbps வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக Snapdragon 6 Gen 1ல Snapdragon 4 Gen 2 விட கொஞ்சம் லேட்டஸ்ட்டான கொஞ்சம் பெட்டரான மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மில்லிமீட்டர் வேவ் சப்போர்ட்லாமே இங்கே இருக்கிறது கண்டிப்பாக Snapdragon 6 Gen 1க்கு ஒரு ஆடட் பாசிட்டிவாக இன்டர்நெட் மோடமில் இருக்குது. ஃபைனலி ஸ்கோர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 6 Gen 1 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 5,59,000க்கான antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் Snapdragon 4 Gen 2க்கு 4,19,000 வரைக்கும் antutu ஸ்கோர் இந்த சிப் ரீச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக Snapdragon 4 Gen 2 விட Snapdragon 6 Gen 1ல ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டே antutu ஸ்கோரில் இருக்குது. அப்படி கீக் பெஞ்ச் ஸ்கோர் இங்கே வந்தோம்னா இதில் Snapdragon 6 Gen 1க்கு சிங்கிள் கோர் 943 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 2748 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. அதே மாதிரி Snapdragon 4 Gen 2ல சிங்கிள் கோர் 909 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 2104 அப்படின்ற ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ நம்ம ஓவரால் இப்போ இந்த ரெண்டு சிப்பையும் டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதுலேருந்து நமக்கு ஸ்கோருடைய ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 விட Snapdragon 6 Gen 1 தான் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம CPU ஆர்கிடெக்சர் பார்த்தோம், அதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தோம், அதோட கிளஸ்டர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம், அண்ட் GPU பார்த்தோம், அதே மாதிரி RAM உடைய அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ எல்லாத்துலேயுமே வச்சு பார்க்கும்போது Snapdragon 4 Gen 2 விட Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பெட்டரான சிப்பாகவே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பார்க்குறீங்கன்னா Snapdragon 4 Gen 2 விட Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பெட்டரான சிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கேமரா சைடில் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராவும் கொஞ்சம் நல்லா ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே Snapdragon 4 Gen 2 விட Snapdragon 6 Gen 1 கொஞ்சம் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணும். பட் என்ன பிரச்சனைனா Snapdragon 6 Gen 1ஓட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது iQoo Z9X நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 அந்த ரேஞ்சில் செல் பண்ணுறாங்க. பட் Snapdragon 4 Gen 2ஓட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு 10,000 செக்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ அது ஒன்று தான், அந்த ப்ரைஸிங் தான் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ Snapdragon 4 Gen 2 10,000 கிடைக்குது அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் மெயினாக CPU பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. கேமிங் சென்ட்ரிக்காக நீங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, கேமிங் இல்லாமல் மற்றபடி ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா Snapdragon 4 Gen 2வும் பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். பட் கேமிங்கோடு உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் கேமரா ப்ராசஸிங்கும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா Snapdragon 6 Gen 1 போகலாம். பட் 15,000 செக்மெண்ட்லாம் இந்த ப்ராசஸரோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ கிடைக்குது, அதை நோட் பண்ணிக்கங்க.